அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். யோகம் தரும் எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற பதிவுல இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசி அப்படிங்கிறது என்னன்னா, மிகவும் சுத்தத்தை விரும்பக்கூடிய ராசி. நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி. இது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடியது. தர்மத்தை குறிக்கக்கூடிய ராசி. இதுல வரக்கூடிய நட்சத்திர அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள அடக்கமாகும். இதுல மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். பூராடம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். உத்திராடம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நாம அப்பளுக்கு இல்லாத ரிமார்க்ஸ் இல்லாத யாரும் நம்மள குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். அப்போ எல்லா ராசிகளும் எல்லா நட்சத்திரங்களும் இல்ல ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே கூட கர்மாவை கழிப்பதற்காக இந்த பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ முன்ஜென்ம செய்த வினைகளின் பயனாக நம்மளுடைய பொருளாதாரமும் சரி, புத்திரர்களால் ஏற்படக்கூடிய புகழும் பழிகளும் சரி, அவப்பெயர்கள், முயற்சிகள்ல தோல்வி அடையிறது, தொழில் சரியா அமையாம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மா நம்மளுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகளின் அடிப்படையில சிரமப்படுத்தும். இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தனுசு ராசிக்கெல்லாம் 7:30 சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்க. இனி நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அவங்களுடைய திசாபுத்திகள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் அந்த பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும். அப்ப அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஜோதிடம் எதுக்கு? அத கேட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்கேயாவது போய் முட்டிட்டு விழ தான் செய்வோம் அப்படின்னு சொன்னா, அது சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நடக்கும் தானே! அப்படிங்கிற மாரி இல்லாம, நம்மளுக்கும் மீறிய, நமக்கும் மேலான ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மை. அப்ப அந்த சக்தியிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? எந்த விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள்ங்கும்போது எல்லா பக்கமே சரணாகதி இல்லையா? சரண்டர் ஆயிடணும். அப்ப அந்த சரணாகதி தத்துவப்படி என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தெய்வங்களை வழிபட்டால் நம்மளுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும்? அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. என்ன மேடம் செய்யலாம்? இதுக்கு என்னங்க பண்ணணும்? என்ன செஞ்சா எங்களுக்கு சரியாகும்? எப்பவுமே குடும்பத்துக்குள்ள சண்டையும், கலகமும் இருந்துட்டே இருக்கு. ஒண்ணு அவங்க அப்பாவால சண்டை, இல்லன்னா பிள்ளைங்களால சண்டை. இத்தன பிரச்சனைகளும் என்னைக்கும் காலையில நல்லா போனா, சாயங்காலம் ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்துடுறாங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கு. 7:30 சனி முடிஞ்ச பின்னாடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற பிளானட் படி தனுசு ராசிக்கு 4ஆம் பாவகம் அப்படிங்கிற இடத்துல சனி இருக்கு. இந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்னன்னா, வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. தாயை குறிக்கக்கூடியது, தாயினுடைய உடல் நலத்தை குறிக்கக்கூடியது, சொத்து பத்துக்களை எல்லாம் குறிக்கக்கூடியது. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள வித்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பூர்வீக சொத்துக்கள் விரயமாவதற்கான பாவகம் தான் 4ஆம் பாவகம். ஆனா, அதுல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே தடை தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நெனைச்ச மாரி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க முடியாது. இடம் கிரயம் பண்ண போலாம் அப்படின்னு சொன்னா, பணத்த வச்சுட்டே இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஏத்த மாரி தோதான இடம் அமையாது. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் வித்துறலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும், அதற்கான வாய்ப்புகளும் அமையாது. போஸ்ட்பாண்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ரேட் கிடைக்காது. அதாவது எல்லாமே இருக்குங்க. ஆனா எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கக்கூடிய தன்மை. இப்போ வருட கிரகங்கள்னு எடுத்துட்டோம்னா, குரு தனுசு ராசிக்கு நேர் 7ஆம் பாவகமாக இருந்து தன்னோட வீட்ட தானே பார்க்குறாரு. அப்போ தன்னோட வீட்ட தானே பார்க்கும்போது, அங்க ஒளியினுடைய அளவு அதிகமா இருக்கும். ஒளி தத்துவம் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த குரு தன்னோட வீட்ட பார்க்கும்போது, அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது தானே நடக்கணும். ஆனா அப்படி இல்லையே! நல்ல வேலையில இருந்தவங்களுக்கு வேலை போயிருச்சு. நாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது என்னன்னா, நான் எதிர்பார்த்த அளவு எனக்கு ஆனா ப்ரமோஷன் வரல அப்படிங்கிறது இன்னொன்னு. அப்ப என்னதான் நடக்குது? எல்லா சேனல்லயும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு போடுறாங்க மேடம். ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே தடை தாமதமாவே வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குரு பயிற்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயினா சனி பகவான் 4ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மைனஸ் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இந்த குரு தன்னுடைய பகை வீட்ல தான் போய் உட்கார்ந்திருக்காரு. மிதுன ராசி அப்படிங்கிற இடம் குருவினுடைய பகை வீடு. அப்ப அவருடைய பவர் அங்க கம்மியா தான் இருக்கு. எப்பவுமே குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வைக்கு பலம் ஜாஸ்தி.
அப்போ இந்த 9ஆம் பார்வையா அவரு என்ன பார்க்கிறாரு அப்படின்னா, தனுசு ராசியினுடைய 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானத்த பார்க்கிறார். அதனால நீங்க உங்களுடைய முயற்சிய வந்து கைவிடாதீங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும். தனுசு ராசியினுடைய 5ஆம் பாவகமாக வரக்கூடியது மேச ராசி. மேச ராசி அப்படிங்கிறது முருகனை குறிக்கக்கூடியது, செவ்வாயை குறிக்கக்கூடியது. அப்ப செவ்வாய் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். ஆ மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுதல், காட்டுல இருக்கக்கூடிய அ தெய்வங்கள வழிபாடு பண்றது அப்படிங்கிறதும், காலபைரவர் வழிபாடு அப்படிங்கிறதும், ஆ இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பை தரும். இன்னொன்னு என்னன்னா, இதனுடைய 9ஆம் பாவமா வரக்கூடியது சூரிய பகவானுடைய வீடு. அப்போ நெருப்பு, ஒளி தத்துவத்த குறிக்கக்கூடியது இல்லையா? தீப வழிபாடு அப்படிங்கிறது. இதெல்லாமே வந்து இவங்களுக்கு அ மிகப்பெரிய அளவுல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும். அப்போ நீதி, நேர்மை, அறத்தை நிலைநாட்டுதல், நம்ம நெனைச்சபடி நடக்கணும் அப்படிங்கிறது, தர்மப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு அ கொள்கையும், கோட்பாடுகளுமாக இருந்தாலும், இதெல்லாம் மீறி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குருவனுடைய அ அருள், ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்புல ஒரு ய நம்ம பழகக்கூடிய அல்லது நம்ம மீட் பண்ணக்கூடிய, இல்ல ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய குருமார்களுடைய வழிகாட்டுதல்கள எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து, இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஏன்னா, எப்பவுமே வந்து தனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா, மூலத்திரிகோண ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது யார்கிட்டயும் ஒரு பொருளையோ, ஒரு இனாமாவோ ஏதாவது ஒண்ணு போய் கேட்கறக்கு வந்து ரொம்ப தயங்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த தயக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தயக்கத்த விடணும். நமக்கும் மேல ஒரு பவர் இருக்கு. நம்மள விட பெரியவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிறப்பை தரும். அதே மாரி முருக பகவானுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது, இப்ப கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது, அ தெய்வ வழிபாடுகள்ல வந்து நம்ம நெறைய மந்திர உச்சாடனங்கள் பண்றது, அதாவது மலைக்கோவில்களுக்கு சென்று வருதல், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய பலத்த குடுக்கக்கூடிய தன்மைய குடுக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவா இருக்கவே கூடாது. நீங்க நெகட்டிவா நெனச்சீங்கன்னா, நெகட்டிவா தான் நடக்கும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு 8ஆம் பாவமா வரக்கூடிய சந்திரன் தான் உங்களுடைய ராசியில உட்கார்ந்திருக்காரு. அப்போ 8ஆம் பாவகம் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, நம்மளுடைய நல் ந தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது நடக்கும். அப்போ எண்ணங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். விடாமுயற்சி அப்டிங்கிறது கண்டிப்பாக தேவ. அதனோட சேர்ந்து இந்த இறை வழிபாடுகளும் செய்யும்போது, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். எப்பவுமே உங்க கூடவே வந்து முருகனுடைய அருள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால கண்டிப்பா திருச்செந்தூர் சென்று வழிபடுதலோ, அல்லது பழனி போய் முருகப்பெருமான பார்க்கிறதோ, அல்லது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா, குன்றுகள் இருக்கும் இல்லையா? மலையில இருக்கக்கூடிய முருகன வழிபாடு பண்ணுதல் அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால நேர்மையும், அறத்தையும், நீதியும் விரும்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாரியான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டோம்னா, நீங்க நெனைச்சது நிறைவேறும். உங்களோட எய்ம் என்னவோ அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போக முடியும் அப்படிங்கிறதோட இந்த பதிவுல, ஆ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் போட்ட பதிவுகள்ல வந்து லைக் நெறைய இருந்திருக்கு. ஆனா கமெண்ட் எதுவுமே வரல. நான் ஃபாலோ பண்ணி பார்க்க வரைக்கும். கமெண்ட் எதுவுமே வரல. உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.